அவர் ஐஐடிக்கு செல்லவில்லை. அவர் ஒரு பரபரப்பான மெட்ரோ நகரத்தில் வளரவில்லை. அவர் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்த ஒரு சிறுவன் மட்டுமே, ஆங்கிலத்தில் திறமை இல்லாமல் மற்றும் தனிப்பட்ட லேப்டாப் கூட இல்லாமல். ஆனால் அவருக்கு ஒரு கனவு இருந்தது, தனக்கே சொந்தமான ஒன்றை உருவாக்குவது. யூனிப்ரோஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எம். பொன்னுசாமியை சந்தியுங்கள். அவர் காஃபி ஷாப்ஸ்ல இருக்க ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணி கோடிங் எழுத கற்றுக்கொண்டார் மற்றும் சென்னை ஒரு வாடகை வீட்டிலிருந்து ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கினார். இன்று அவரது நிறுவனம் 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குகிறது மற்றும் 50க்கும் மேற்பட்ட இளம் திறமையாளர்களை பயிற்றுவித்துள்ளது. பெரும்பாலும் அவரைப் போலவே கிராமப்புற கல்லூரிகளிலிருந்து வந்தவர்கள். எந்த முதலீட்டும் இல்லை, எந்த பெருமிதமும் இல்லை, மட்டும் உறுதி, திறமை மற்றும் நம்பிக்கை. பாதை இல்லாத போது நீங்கள் ஒரு பாதையை உருவாக்குகிறீர்கள். அதுவே அவர் செய்தது.